வந்ததே இலைய தின்னுதே ஓட்டை ஓட்டை இலையாகியதே இதயம் வலிக்குதே செடியும் நோகுதே இது ஒரு புழு என்று தெரிகிறது நேற்று பார்த்த செடியா என்று நெஞ்சம் என்னை கேட்கிறதே பூட்டி வைத்த பூவுக்குள்ளே புழுக்கள் சென்று உறங்கியதே சொத்த கத்திரிக்காவா வருகிறதே என்ன பண்ணுவதென்று தெரியவில்லை உழவர் சந்தையில் விற்க போகையில் லாபம் என்று எதுவும் இல்லை. என்னடா ஒரு மருந்து இருக்கு தெரியுமா? என்ன கெமிக்கல் மருந்தா? இது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னா. உன்ன மாதிரி எல்லாம் இந்த மருந்து தெரியாம விவசாயம் பண்றதுனாலதான் உன்ன மாதிரி எல்லாம் கதறிட்டு இருக்காங்க வெளியில. என்ன பண்ண அப்படி இது? இந்த ஒரு மருந்து நீங்க உங்க செடிக்கு ஸ்ப்ரே பண்ணா மட்டும் போதுன்னா உங்க செடியில இருக்க இலைய அரிச்சு திங்கிற புழுக்களையும் பூக்குள்ள முட்டையை வச்சு பெரும்பாலான காய்கறிகளை சொத்தையாகிற புழுக்களையும் நிரந்தரமா அது அழிச்சிரும். இதுதான் கெமிக்கல் உரம் இல்ல, இயற்கை உரங்கடா. இது எப்படி பூச்சிகளையும் புழுக்களையும் கொல்லும்? இல்லனா இத நீங்க செடியில நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணா மட்டும் போதும். இது அந்த புழு சுத்தி ஒரு பூஞ்சானை கிரியேட் பண்ணி அதை புழு எங்கேயுமே நகர விடாம பண்ணி அதை நுரையீரலை தாக்கி அங்கேயே கொன்னுடும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்பைடர் மேனோட வெப் மாதிரி. கெமிக்கல் முறையில அடிச்சாலும் அது டக்குன்னு செத்துருந்தான். ஆனா என்ன ஆகும்னா காயில விஷம் ஏறிடும். இயற்கை முறையில அடிச்சீங்கன்னா முள் நாள் ஆகும் தான். ஆனா காயில விஷம் ஏறாம புழு மட்டும் தெளிவா கொல்லும். அப்படியா? சரி, இந்த புழு எல்லாம் வருதுன்னு அடிக்கிறோம், புழுக்களே வராம இருக்கணும் அதுக்கு மருந்து இருக்கா? அதுக்கு பூச்சட்டின்னு ஒரு மருந்து இருக்குன்னா நீங்க புழு வர மாதிரி ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா அப்ப நீங்க பூச்சட்டி அடிச்சிட்டீங்கன்னா புழுக்களை வர விடாது. புழு வந்துச்சுன்னா அதிக சொத்த காய்கறிகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க புழு வந்த உடனே இந்த மருந்தை வாங்கி அடிச்சிட்டீங்கன்னா அந்த புழுக்கள் நிரந்தரமா அழிஞ்சிரும். சொத்த காய்கறிகளே அதிகமா வராது. சரி, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நான் எங்க அப்பாவே இயற்கை விவசாயம் தானே பண்றாரு. நீங்க உட்காந்து தோட்டம் ஃபுல்லா சொத்த கத்திரிக்காய் வந்துச்சுன்னு அழுதுட்டு இருந்தீங்களா? அதான் என்கிட்ட சொல்லி கொடுக்க சொன்னாரு. தம்பி, நான் இப்ப கத்திரிக்காய் விவசாயம் பண்ணிருக்கேன். அடுத்து தக்காளி விவசாயம், மக்காச்சோளம் எல்லாம் பண்ணலான் இருக்கேன். அது போல நம்ம இயற்கை விவசாயம் எப்படி எனக்கு தெரியாது, நான் என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா. நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு மட்டும் போன் பண்ணா போதும். நம்ம கனிஷ்கா ஆர்கானிக்ஸோட அக்ரி ஸ்டாஃப் உங்களுக்கு விதையில இருந்து அறுவடை வரைக்கும் என்னென்ன உரம் போடணுங்கிறத தெளிவா சொல்லி கொடுத்துருவாங்க. மேலும் உங்களுக்கு டவுட் இருக்கு, நான் ஃபீல்டர் பேசணும், மீட் பண்ணணும்னா அதுக்கு அவங்க மார்க்கெட்டிங் அக்ரி ஸ்டாஃப்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க நேர்ல உங்களை பார்த்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இனிமேலும் இந்த கெமிக்கல் விவசாயம் பண்ணி லாபம் வரல, நஷ்டம் போயிடுச்சு, அதெல்லாம் புலம்பிட்டு இருக்காதீங்க. நானே சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். பாய் பாய்.